தனுசு ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்கள் ராசியில் இருந்த 7ஆம் இடத்துல குரு 5/12/2025 கடகத்துக்கு வக்ர பெயர்ச்சி அடைகிறார். மீனத்தில் சனீஸ்வர பகவானும், கும்பத்தில் ராகுவும், விருச்சிகத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆட்சி பலமாகவும், சுக்கிரன் ஆட்சி பலமாகவும், துலாமில் சிம்மத்தில் கேதுவும் இருக்கின்றார். இவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அற்புதமான வெற்றி அடையக்கூடிய மாதம் தான். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்க குரு கொஞ்சம் கவன சிதறல்களுக்கு கொடுப்பார். அது உங்கள் மனம் குணம் புத்தி தெளிவடையணும். ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா 1க்கு 1000 முறை யோசிப்பது நல்லது. காதல் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் வெற்றி அடையக்கூடியது. பதவி பணி உயர்வு கிடைத்துவிடும். ஆன்லைன் ஊடகம் ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த வெற்றியும் பதவி பணி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்துவிடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பிரமுகர்களுக்கு பதவி பணி உயர்வு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா லஞ்சம் லாவணியம்லாம் தேவையில்லை, கைவிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய வேலையை பாருங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாட்டிக்கினீங்கன்னா இரவு நாளை கூட காப்பாற்ற முடியாது. உங்கள் வேலையை பார்த்தாலே போதும். கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல் சக ஊழியர்களிடம் கவனம் தேவை. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்தாலே போதும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை, முயற்சிகள் கடுமையான முயற்சிகள் பலனை தந்துவிடும். பதவி பணி உயர்வு தந்துவிடும். பூர்வீக சொத்து அமைஞ்சிடும். அது பேசி தீர்க்க முடிவு செய்யுங்க. வம்பு வழக்கு வேண்டாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக தேவை. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் கூடா நட்பு கேடு தரும். அது அடிதடியிலையோ வம்பு வழக்கில் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நண்பர்கள் சகவாசத்தில் நல்ல நட்பாக இருந்தால் ஏற்றுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது நல்லது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது மிக அன்பை தந்துவிடும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போனாலே போதும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான மாதம். ஆக மொத்தத்தில் கவனமுடன் வெற்றி அடையக்கூடிய மாதமாகத்தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.